ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் A to Z வரைக்கும் இருக்க ஃபுல் இதுவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இடியாப்பத்தை பற்றி தான், மாவு அரைக்கிறதுலேருந்து ஸோ இடியாப்பம் ரெடி பண்ணுற வரைக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு அரிசி தான் முக்கியம். நான் இன்றைக்கி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் மாவரிசி பச்சரிசின்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரிசி. ஸோ அதை நான் ஒரு 5 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரேஷன் கிளாத்து சாரீ இந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் விரிச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் காயணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கையை வச்சோம் அப்படின்னம்னா ஒரு 5 அரிசி பக்கம் கையில் ஒட்டணும். அதுதான் ஈர அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈர அரிசியை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் மில்லில் அரைச்சிட்டு வந்துடணும். சப்போஸ் உங்கள் மில்லில் ஈர அரிசி அரைக்க மாட்டாங்க அப்படின்னா இன்னொரு 2 ஐடியா இருக்குது. ஒன்று ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போய் அரைக்கணும். ரெண்டாவது ஒன்றா இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் காய வச்சு லைட்டாக ஒரு 5 அரிசி மட்டும் ஒட்டுற மாதிரி அந்த ஈரரிசியை அரைக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு ட்ரை பண்ணாமல் அப்படியே அந்த அரிசியை எடுத்துக்கொண்டு போய் அரைக்கலாம். ஸோ அதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் பக்கம் வெயிலில் காய வைக்கணும். ஸோ நீங்கள் அப்போ அந்த ஸ்டேஜில் வருத்தோம் அப்படின்னா செட் ஆகாது. ஸோ வெயிலில் ஃபுல்லாக காய வைக்கணும். இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு வந்த ஸோ ஈர அரிசி அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்த மாவை நீங்கள் ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 2-3 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த ஊற வச்ச அரிசியை காய வச்சு அரைக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா வெயிலில் காய வச்சு அந்த அரிசியை கொண்டு போய் நீங்கள் அரைச்சிட்டு வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா அதுதான். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே நான் வீட்டில் அரைச்சிடுவேன் ஈர அரிசியை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஈர அரிசி அரைக்கிற மில் ஆப்ஷன் கிடையாது. அதனால நான் இந்த டைம் கடையில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்த மாவை வறுத்து எடுத்துடணும். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். நீங்கள் வறுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற மாவுக்கும் ஒரு 5 நிமிஷம் கழித்து வறுத்த மாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு திருப்பி சலித்து நம்ம ஒரு ஏர்டைட் ஏதாவது ஒரு 5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸோ ரொம்ப நாளைக்கு அது நல்லா லைஃப் வரும். ஏன்னா நீங்கள் பூச்சி பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லா லைஃப் வரும். ஸோ நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லாஸ்ட் டைம் ஒரு 10 கிலோ ஒரு 10 கிலோக்கு பக்கமே நான் அரைச்சி எடுத்திருந்தேன். ஸோ அது நிறையா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரவும் தீர்ந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பியுமே நான் ஒரு 5 கிலோ மட்டும் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு எல்லா ப்ராப்பர் டீட்டெயிலெலாம் பண்ணி வச்சுட்டேன். வறுத்து எடுத்து வச்சு அதை நல்லா சளிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி பண்ண போகிறோம். நான் எப்பயுமே இடியாப்பத்துக்கு சுடுதண்ணி வச்சு அதில் உப்பும் 1 ஸ்பூன் நெய் அல்லது கோகனட் ஆயில் இதை மட்டும் விட்டுருவேன். விட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம கையில் பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எடுத்து உருட்டும் போது. ஸோ அந்த மாதிரி உருட்டி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் முறுக்காச்சில் தான் பிழிவேன். எங்கள் கிட்ட முறுக்காச்சி மட்டும்தான் இருக்குது. உங்ககிட்ட அந்த இடியாப்பம் சுற்றுறது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு வேறு ஏதாவது மாவு அரைச்சி நம்ம இதில் போடுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். பட் பச்சரிசி மாவு மட்டும்தான் இதில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் வேறு வழி இல்லை, இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் இதுலேயே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் அமுத்தி எடுத்துருவேன். ஸோ அதுலேயே முறுக்கு பிழியறதுலேயே நான் பிழிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி ஒரு 3 டைம் 3 ரோ அந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 ரோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 2 டைம் 2 அடசல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம்லேயே ஒரு 3 ரோங்கிற மாதிரி அந்த இதில் எல்லா குழியிலையும் இட்லி குழியிலையெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துனா ஒரு அடசல் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஃபேமிலி இருக்கிறத பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நான் பண்ணுற பக்குவம் உங்களுக்கு அந்த நூல் மாதிரி வருது இல்லையா இடியாப்பம், அது அந்த விழுகலை. ஒருத்தவங்களுக்கு அந்த பக்குவம் வராது. அப்போ என்ன ஆகுனா நம்ம புளிய அந்தந்து விழுந்துடும், கட்டாய் விழுகும். ஆனால் நான் பண்ணுறது எப்பயுமே
கட்டாய் விழுகாது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மாவு வந்து இந்த சப்பாத்தி மாவு பிணையிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிணையணும். ரொம்ப இலக்கமாக பிணைச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் கட் ஆகும். ஸோ கரெக்டாக பிணைங்க, அப்போ தான் ஸ்ட்ரீம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீம் வைக்கிறதும் நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு உடனே பிழிஞ்சு வச்சுட்டு தண்ணி வச்சு அப்போவே தூக்கி வைக்கக்கூடாது. ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற டைமில் நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா தான் அந்த ஆவியில் நல்லா வேகும், சீக்கிரமும் வெந்துடும். அது இல்லாமல் எதுலேயும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்று ஒட்டலை. நான் நூலாட்டவே தான் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸ்ட்ரீமில் இருக்கிறது எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில், ஏன்னா நம்ம வந்து அந்த இடியாப்பத்தை, ஏன்னா நான் வந்து இட்லி இதில் தானே இட்லி குழியில் தானே ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து பிளேட்லேயோ இல்லை அந்த ஸ்ட்ரீம் பிளேட்டு மாதிரியே ஒன்று இருக்கும், அதுலையெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் இப்போ நான் வந்து இதில் தானே பிழிஞ்சிருக்கேன். ஸோ இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஐடியா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா தக்காளி போட்டு தாளிக்கிறேன். நம்ம எப்பயுமே தக்காளி சப்பால் செய்வோம் இல்லையா, அதுக்கு எப்படி தாளிப்போம் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கிறது தான். வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வரமிளகா, கறிவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு கடைசியில் தக்காளி போட்டு தாளித்து, அந்த மஞ்சத்தூளெல்லாம் எதுவும் போடுறதில்ல, உப்பு மட்டும் போட்டு எடுத்துக்குவோம். ஸோ எல்லாம் போட்டு நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடியாப்பத்தை வந்து நல்லா உதிர்த்தி விட்டுக்கணும். உதிர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கும் போது ஸோ எல்லாத்துலேயும் ஈவனாக இதாயிரும். அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம பரட்டி வச்சிடணும். ஸோ இதை பரட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து genreviews.online இருக்குது. ஒரு பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ, ஜஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்து தான் நம்ம இதில் வாங்கிக்கணும். ஸோ ஒரு ஜென்யூனான இது ஒரு வெப்சைட்டு தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேங்கிறதுனால முருகனுக்கு வந்து வெத்தலை தீபம் போடுறோம். ஸோ முருகனுக்கு வெத்தலை போடுறது வந்து நான் ரொம்ப நாளாவெல்லாம் போடலை, இப்போ ஒரு 5 வீக்ஸ் பக்கம் ஆயிருக்கு. எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போடுங்க ரொம்ப நல்லது, ஏதாவது வேண்டுதல் வச்சு போடுங்க அப்படின்னு. ஸோ நான் வேண்டுதல் வைக்கல. நான் ஃபஸ்ட்டு இந்த தீபம் போடும்போது நான் நினச்சது என்னென்னா 9 வாரமும் எந்த தடங்களும் இல்லாமல் நான் போடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தடங்கள் வரல. ஸோ இந்த லாஸ்ட் வீக் மட்டும்தான் வந்து என்னால் போட முடியாமல் போச்சு. அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரீசன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த ஒரு டைம் தான் இது பண்ணேன். பட் எனக்கு அதை போடவே மனசில் வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்லேயும் மாற்றம் வரும். நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வ்ளாகில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நம்ம சந்திப்போம். ஸோ பாய், ஸ்டே டியூன்.